போட்டு கொடையும் வாங்கி எங்கே எங்கே போவோம் என்று வாராரே மாயாண்டி. கைலாசமலை கடந்து கனகச்சங்கிலி பருவதம்மா நெய்ப்பாளம் தைப்பாளோ ஏரைகளா ஒரு துணையா விரட்டு நாடு கடலை விட்டு ஏகோபோதி பட்டணமா புகழ் பெருகி வாராரே சிவட பெருமாயாண்டி. ஊக்காட்டு சுடலையா எங்கே எங்கே போவோம் என்று தண்ணீல விளக்கரையும் பைக்கா பள்ளி வாசல் விட்டு மக்கத்து பள்ளிக்கு மக்கத்து மாயாண்டி வாராரே. அடடே மாயாண்டி வாராரே. மக்கத்து பள்ளியில இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அல்லாவுக்கு நோன்பு போட்டு இருந்து வாராம். அது இருக்கும் போது பார்த்தாரே மாயாண்டி இந்த நல்ல இடம் அதில நடையம் அது வாங்கணும். ஊக்காட்டு சுடலையா இஸ்லாமிய மக்களிடம் நடையம் அத வாங்கணும். ஊக்காட்டு மாயாண்டி சுடல இஸ்லாமிய மக்கள் அல்லாவுக்கு நோன்பு போட்டு 30 நாள் தொழுகையை நடத்தி வருகிறார்கள். ஆமா. அந்த வேளையிலே ஊக்காட்டு மாயாண்டி சிவலப்பேரி சுடல அந்த இடத்தை கண்டார். ஆமா. இஸ்லாமிய மக்களின் பக்தியை கண்டார். இஸ்லாமிய மக்கள் என்ன ஒரு பக்தியாக அல்லாவை தொழுது வருகிறார்கள். ஆமா. இப்பேற்பட்ட இந்த இஸ்லாமிய மக்களிடத்தை நாம் ஒரு நிலையத்தை வாங்க வேண்டும் என்று என்பதாக நாம் அமைதியாக இருந்தோமானால் நம்மளை யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆமா என்று என் சிவலப்பேரி மாயாண்டி ஊக்காட்டு சுடல மக்கத்து பள்ளி மௌனாலப்பையோட வாசலில மாட்டெலும்பும் செங்கத்துண்டோ மாறி மாறி போடுவாரோ பாலிகளை கண்ணால் கண்டு பாய்ந்து எத்து அடிப்பாரோ ஆன போல அலறுவாரோ அங்கு இங்கும் ஓடுவாரோ பூனை போல பதுங்குவாரோ பூனை போல புலிப்பாச்சல் பாய்வாரோ புலிப்பாச்சல் பாய்வாரோ ஆதாளி போடும் போது பார்த்தாரே லப்பமார்கள் இதுவரைக்கும் இல்லாம நம்ம பள்ளி வாசலில் அட்டகாசம் நடப்பது என்ன நம்மளுக்கு என்று கூடி லப்பமார்கள் ஒன்று கூடி எண்ணுதாரே மனமாதியில இதுவரைக்கும் நம்ம பள்ளி வாசலில எந்த ஒரு இடைஞ்சல் இருந்ததில்லையே. அதான அட்டகாசம் நடந்தது இல்லையா? இப்ப நம்ம பள்ளி வாசலில ஏகப்பட்ட அட்டகாசம் இருக்கு. ஆமா. காத்தா இருக்குமா கருப்பா இருக்குமா? காத்தா கருப்பா என்று நாம் கோடாங்கி அடித்து பார்க்க வேண்டும் என்று இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கோடாங்கி அடிப்பதற்கு கோடாங்கியை பார்க்க விடுகிறார்கள். அந்த வேளையிலே சிவலப்பேரி மாயாண்டி ஊக்காட்டு சுடலை பார்த்தார். என்ன நாமளே ஒரு கோடாங்கியாக செல்ல வேண்டும் என்று என்பதாக ஈசன் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடல வட்ட நல்ல தலப்பா கட்டி நல்ல தலப்பா கட்டி பொல்லாத சுடல ஐயா வாராப்பு சுங்கலிட்டு தோளில் ஒரு சொன்னா பையன் சித்தூடு கையில் எடுத்து ஈசன் மகமாயாண்டி அந்த மக்கத்து பள்ளிக்கு எங்க மாயாண்டி வரபோது ஆப்பம் பார்த்தாரே லப்பமார்கள். அங்கிருந்து ஒரு ஆள் வாரார பார்க்க புதுசா இருக்க. இது யாரா இருக்கும் எவரா இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் என்று லப்பமார்கள் எல்லாம் மாயாண்டி என்று அறியாமல் என் மாயாண்டி சுடலையை பார்த்து ஏ அப்பா பெரியவரே உங்க ஊரு என்னையா பேரை சொல்லையா ஐயா பேரை சொல்லையா அப்பனே ஒத்த வழியாக வந்தது என்னையா ஐயா பேரை சொல்லையா நாடு என்னையா நகரம்